அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோடு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ண போறது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே சாதம் மீந்து போனால் நம்ம கவலைப்படுவோம். ஸோ இனிமேலுக்கு அந்த கவலையை விடுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சாதம் இருந்தது அப்படின்னா அதோட ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அரைச்சி தோசைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதோட கொஞ்சம் புளிச்சு தயிர் சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு தன்மைக்கு ஏற்றபடி நீங்கள் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை தோசை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டு நீங்கள் தோசை ஊற்றி சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது நம்மளுடைய மீந்த சாதத்தையும் சேர்த்து அரைச்சி செஞ்சோன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். மூணாவதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இல்ல எனக்கு தோசை வேணாம் அப்படிங்கும்போது இந்த சாதத்தோட நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து பொங்கலா செஞ்சு நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ சாதம் மீந்து போணுச்சு அப்படின்னா இனிமேலுக்கு கவலையே படாதீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.